தமிழ் சினிமா தான் முக்காவாசி இந்த சமூகத்தை சீரழிச்சிருக்கு அப்படின்னு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இன்னும் 25% படங்கள்லாம் இங்கே சமூக சிந்தனையை உருவாக்குது, கருத்தியலை உருவாக்குது அப்படின்னு நான் வந்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். அதில் சீரழிச்சவர்களில் பல பேர் இருக்காங்க. ஒன்று விஜய், அப்புறம் இன்னொன்று நம்ம இவரை பற்றி பேசலாமான்ல யோசித்தேன். அவர் பேர் வேறு யாரும் இல்லை, சூசி. சூசினா நான் செல்லமாக அவரை கூப்பிடுவேன், சுந்தர் சி. சூசி. இந்த சூசி என்ன செய்யறாரு அப்படின்னா, இவரோட படத்தை பார்க்கும்போது யோசிச்சு, என்னடா படம் இந்த அரண்மனை பாலடைஞ்ச பங்களாவா, என்னடா இது கதை, என்னடா இன்னமும் மூட நம்பிக்கை முட்டாளாவே ஆக்கியிருக்காங்க, 50 தூர்றானா பேய் செத்து போகுதான், என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எல்லா படமும் அப்படிதான். அதாவது நாம எல்லாரும் ஒரு பக்கம் சாதிய ஆணவ படுகொலைய முறியடிக்கணும், அதுக்கு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆளு தனி ரூட்ல சாதிய ஆணவ படுகொலை விச வச்சு கொண்டுட்டீங்கன்னா அவங்க பேயா வந்து உங்களை பழி வாங்குவாங்க. என்னையா மூளை, எங்கிருந்தே வந்துச்சு உங்களுக்குலாம் யோசனை? நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம், சாதி ஆணவ படுகொலைன்னு நினைக்கிறவனுக்கே ஒரு பயம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் பொண்ணு தோட்டத்தில் புதைச்சிட்டிங்கன்னா அந்த ஆவி வந்து உங்களை பழிவாங்கும். நீங்கள் உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவி உங்களை பழிவாங்குகிறது என்றால் உடனே அந்த பிணத்தை தோண்டி அதை எரிக்க வேண்டும். எரித்தால் பேய் செத்துவிடும். அதற்குள் அந்த பேய் வந்து பல பேரை கொன்றுவிடும். அப்போ கொன்னவங்களாம் பேயை வந்து 2 பேர் அடிச்சுப்பாங்களா? இல்லை, அந்த லாஜிக் இந்த படத்தில் இருக்காது. இப்படி மூட நம்பிக்கையோட முட்டாளாவே படத்தை எடுத்து வந்தவர் தான் நம்ம சுந்தர் சி. நீங்க உடனே கேட்கலாம், என்னடா அன்பு சிவம்னு ஒரு படம் எடுத்தாரா இல்லையாடா, என்னடா நீலாம், என்ன படம் தெரியுமாடா, யார் கடவுள் அப்படின்லாம் சொன்னாரேடா, என்னடா அப்படிலாம் நீ கேட்கலாம். அந்த படத்தோட மூளை கமல்ஹாசன். அந்த படத்தோட ரிட்டன் போய் பாருங்க, நெட்ல பாருங்க. படத்தோட ரிட்டன் வந்து கமல்ஹாசன், வெறும் டைரக்டர் தான் இவர். ஒருவேளை இவர் அந்த படத்தை கதையை எழுதியிருந்தாருன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியே சிவமாகும், நாத்திகம் பேசும் அடியா நல்லவர்கள்லாம் நம்ம நரேந்திர மோடியே சிவமாகும்னு எழுதியிருப்பாங்க. அவ்வளவு மூட நம்பிக்கையோட முட்டாள்தனத்தோட உச்சம் தான் இந்த ஆளு. சரி, இவர் என்னதான் செய்வாரு, வேற ஏதாவது படம் நல்லா எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா, இவரோட படத்துல பேய் எல்லாமே கிளாமரா தான் வரும், கொள்ளதான் வரும், ஆனாலும் கிளாமரா தான் வரும். எவ்வளவு பெண்களை அவங்களுடைய உடல் உறுப்புகளை ஆபாசமா காட்ட முடியுமோ, பெண்களுடைய ஆடைகளை ஆபாசமா சித்தரிக்க முடியுமோ, முழுக்க அப்படி மட்டுமே காட்டி படத்தை எடுத்தவர் தான் நம்மளுடைய சுந்தர் சி. சூசி அப்படிதான் பண்ணுவாப்புல. அதிகபட்சம் இவர் தான் பண்ணுவாப்புல. இதை தாண்டி ஏதாவது ஒரு படம் எடுத்தாருன்னா வட சென்னையில் இருக்கவங்களாம் ரவுடிங்க, பொறுக்கிங்க, வெட்டிடுவாங்க, கஞ்சா விற்பாங்க, அப்படி எடுக்கக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட நபரை தான் மதுரை மத்தி தேர்வு செய்ய போகுது அப்படின்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆனால் மதுரை மத்தி மக்கள் வந்து ரொம்ப உஷாரா இருப்பாங்க. யார் அவங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தென்னந்தெளிவாவே தெரியும். டே, நீ படத்தை படமா பாடுறா, ஏன்டா சுந்தர் சி வந்து படம் அப்படி எடுக்கிறாருன்னா அதை அவர் வயிற்று பொழப்புக்காக எடுக்கிறாப்புலடா, அவரை போய் இப்படி சொல்லலாமாடா நீங்க கேட்கலாம். சரி, சுய வாழ்க்கையில இவர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம உள்ள போய் தேடி பார்த்தா, ஒரு ஹீரோயினை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காப்புல. அந்த ஹீரோயின் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து வேற யாரும் இல்லை, ஸ்ரீரெட்டி. அவங்க வந்து எவ்வளவு போராட்டம் நடத்த முடியுமோ நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து நிர்வாண போராட்டமே நடத்தியிருக்காங்க. இவரும் அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போதைக்கு சார் வந்து விளக்கம் எதுவுமே சார் வந்து கொடுக்கல. ஸோ பெண்கள் பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர் சி ஒரு முன்னணி நடிகராக, முன்னணி இயக்குனராக இருக்கிற சினிமா துறையில் அவ்வளவு ஹீரோயின்கள், அவ்வளவு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே புகார் சொல்றாங்கல்ல, மீ டூ அது இதுன்னு சொல்றாங்கல்ல. சார் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்றுத்துக்கு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காரா? ஒன்னே ஒன்று சொல்லட்டும், நம்மளே வந்து சுந்தர் சி பக்கத்தில் நின்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சென்னா மிரட்டலை சுந்தர் சி அப்படின்னு நாமளே வாக்களிப்போம். நானே கூட வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். ஒன்றுத்துக்கும் வாய் திறக்கலை. சொந்த துறையில் ஏன் செய்யலை? ஒன்று எதிர்த்து குரல் கொடுக்கணும், அப்போனா அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு துணை போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு ஹீரோயின்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சினிமா துறையில் அப்படின்னா, இப்படியான நபர்கள் சினிமாவில் இப்படி எடுக்கிறதுன்னு ஒரு காரணம் தான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சார் வேறு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை கதை வந்து காப்பி. அண்ணாமலை சார் சூப்பர் ஸ்டார், எப்படிப்பட்ட ஆள், அவரை வச்சு படம் எடுக்கிறோம்னா காப்பி அடிக்கலாமா? கதையை காப்பி அடித்து 50 லட்சம் மோசடி செய்ததாக சுந்தர் சி மேலே ஒரு தயாரிப்பாளர் புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் கதை நீங்கள் ஹாலிவுட், அதனால தான் நீங்கள் அரண்மனை வந்து ஹாலிவுட்லேருந்து எடுத்தீங்களா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அதனால தான் எடுத்தீங்களா? நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த மூட நம்பிக்கை முட்டாள்ன்றது என்ன தெரியுமா? அந்த மார்வல்ஸில் கூட படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த நிறைய கேரக்டர் வரும், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க்கு, அப்புறம் தோரு, அயன்மேன்லாம் வருவாங்க. ஆனால் இந்த அயன்மேனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அயன்மேன் தான் வந்து பார்ட் 1ல் அவெஞ்சர்ஸில் பார்ட் 1ல் போய் வெளிகிரகத்தில் போய் ஒரு ஆளை போய் கொண்டுட்டு வருவாப்புல. அப்புறம் இந்த இவரை கொல்லுவாப்புல, இந்த இப்போ சொடக்கு போட்டு கொல்லுவாப்புல. ஏன் அயன்மேனுக்கு அவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை மார்வல்ஸ் கொடுக்குது அப்படின்னா, மூட நம்பிக்கைக்குள்ளே யாரும் போகாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு கற்பனை கதை. ஏன் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு மிஷன். அயன்மேன்றது ஒரு மிஷன். இதயம் இல்லாத ஒரு மனிதனை உருவாக்க முடியும், அவர் வந்து சமூகத்தில் சாதாரணமாக நடமாட முடியும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. மந்திரம் வேலை செய்யாது, எந்திரம் தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்க்காக அயன்மேனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் அவர் வந்து பல இடங்களில் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்கும். தோர் நினச்சிருந்தா பல சக்திகள் இருக்குது, கொண்டிருக்கலாம். அழுக்கு நினச்சா கொண்டிருக்கலாம்னா அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுக்காம அயன்மேனுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து ஒரு சீன் வரும். ஒரு பேய் வந்து இப்படி பெருசாக இப்படி வந்து கொண்டு வந்து இப்படி காட்டுவாங்க, நிழல் மாதிரி பெருசாக காட்டுவாங்க. அந்த சீனை அண்ணன் வந்து எங்கேயோ போய் தேட்டரில் போய் பார்த்துட்டாப்புல. பார்த்ததுக்கு அப்புறமா அதே சீனை என் படத்தில் வைக்கணும்னு கொண்டு வந்து அரண்மனையில் வச்சாப்புல. அரண்மனையை நக்கிட்டு போயிடுச்சு, தோற்று ஓடலை. அது வேற, அது இருக்கட்டு போட்டோம். இப்படி மூட நம்பிக்கையோட முட்டாளாவே இவர் இருப்பார். எல்லா பேயும் எப்படி கொல்லணும், நம்ம யாரையாவது கொண்டுட்டோம் அப்படின்னா அது பேயா வரும். பேயா வர்றதை நம்ம எப்படி கொள்ளணும் அப்படின்னா, அது இப்படிக்கா வரும்போது நம்ம இப்படிக்கா கொண்டு போய் அந்த பணத்தை எடுத்து எரிச்சுட்டா பேய் சேர்த்துரும். அவ்வளோதான் அவருடைய மூளை, அவ்வளோதான் அவருடைய கான்செப்டோட படம். இதான் எல்லா படமும். நீங்கள் எல்லா அரண்மனையிலையும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதே ஒரே கதை தான். செத்துருவாங்க, வந்து ஒருத்தரையாக கொல்லுவாங்க, அப்புறம் இப்படி போய் அப்படி போய் கொண்டுருவாப்புல. அந்த பேய் வருதா வரலையாங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம், முட்டை, தர்பூசணி எல்லாத்தையும் உருட்டி விடுவாப்புல. அவ்வளோதான் கதை. இதை தாண்டி அவருக்கு என்ன மூளை இருக்குது, சமூக சிந்தனை பற்றி என்ன அக்கறை இருக்குது, இவரால் மொக்கி எதையாவது பண்ணி விடுதலை மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, பாரஞ்சித் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னா, அதான் ஆணவ படுகொலை எடுத்துட்டோம்ல, பேயா வந்துருச்சுல, கொண்டுட்டோம்ல அப்படின்னு எடுத்து சிம்பிளாக முடிச்சிருவாப்புல. சரி, அடுத்த நம்மளுடைய பொது வாழ்க்கையில் சுந்தர்சி பற்றி பொது வாழ்க்கைக்குள்ளே வருவோம். இதில் அவர் அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சுந்தர்சியால் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் ஆபத்து, பிரபல நடிகர் புகார். இந்த நடிகர் நீங்கள் பல சேனல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பல படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. துணை நடிகராகவே இவர் வந்துகிட்டு இருப்பார். ஸோ இப்படி இவர் மேலே அலிகேஷன்ஸ். இது 2017 வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன அண்ணாமலை காப்பி வந்து 2014, 2018 தான் இந்த ஸ்ரீரெட்டி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்ததாக கம் டு குஷ்பு. இவங்க குஷ்பு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா பஜாக்காவில் இருக்காங்க. பஜாக்காவுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அப்படின்னா நம்ம காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸில் ஒரு வாரம் முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி, மோடி நாங்கள் உங்களை வீழ்த்துவோம், சனாதனத்தை எதிர்ப்போம், ஆனால் ஒரு நிமிஷம் சார் பாஜகவுக்கு வந்துடவா, அவ்வளோதானே, இந்த வந்துட்டேன் அப்படின்னு இப்படி தாவிக்கிட்டாங்க. இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அப்படின்னா, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டோம். அப்போ திமுகவா வந்துட்டேன் அப்படின்னு திமுக போயிட்டாங்க. அப்புறம் அம்மா ஆதரவு, அப்படி பல கட்சிகளை பார்த்து சீட்டுக்காகவே அங்கே போய் நிற்கிறவங்க கடைசி வரைக்கும் சீட்டு தராமலே ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஏமாற்றி அக்கா வந்து ஒரு மாதிரி மனசு விட்டு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, தேசிய மகளிர் ஆணையத்தில் அவங்க தான் ஒரு பொறுப்பு. தன்னுடைய கணவன் மீது ஒரு பொன் புகார் கொடுத்தாங்களே, அதை விசாரிச்சிங்களா அக்கா? அதை பெண்டிங்கில் தான் இருக்கு, இன்னும் அதை எடுத்து விசாரிச்சிங்களா? ஸ்ரீரெட்டின்னு ஒரு ஆக்டர், நீங்களும் ஆக்ட்ரிஸ், அவங்களும் ஆக்ட்ரிஸ், எடுத்து விசாரிச்சிங்களா? நெவர். அது எங்கள் வீட்டு பிரச்சனை, நாங்கள் விசாரிக்க மாட்டோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து என்னை திட்டாருன்னு அழுது புலம்பி தீத்தீங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு எவ்வளவோ அநீதிகள் நடக்குது. தாவேக்காவுக்குள்ள அவ்வளோ அநீதிகள் நடக்குது, பாஜகவுக்குள்ள அவ்வளோ அநீதிகள் நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு பாஜக மாநில நிர்வாகியை வந்து ஒரு பெண் வந்து என்னை கூப்பிட்டாரு, காரில் வச்சு அபியூஸ் பண்ணாரெலாம் சொன்னாங்க. அதுக்கு வாய் திறந்தாங்களா? இல்லை. ஆக மொத்தத்தில் குஷ்பு அவர்கள் எதுக்கும் வாய் திறக்கலை. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் சுந்தர்சி இயக்கத்தில் நடிகர் கமல், ரஜினி 2 பேரும் நடிக்கிறதா ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் சுந்தர்சி படத்துலேருந்து விலகிறதா ஒரு தகவல் வருது. வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொறுக்கி, ஒரு தாவேக்கா வாரியர், அவன் என்ன வேலை பார்க்குறான்னா, நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் பெண்கள் மீதான ஒரு நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுவோம். அவன் என்ன போடுறான்னா, எதுக்கு இந்த படத்துல இருந்து இவங்க விலகிட்டாங்கன்னு எனக்கு காரணம் தெரியும்னு சொல்லி ஒரு மீம்ஸ் போடுறான். அந்த ஒரு படத்துல வடிவேல் வருவார், யார் இவன் முரட்டாளா ஓடிக்கிருக்கான் அப்படின்னும் போது அவர் பாஸ்கர் சும்மா பேசிட்டு போறாரு அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அதில் மார்ஃபிங் பண்ணுறான். ஓடுற ஒரு மூஞ்சியில் விஜய் இது என்னது ரஜினியாவும், அந்த கேட்குறவர் வந்து சுந்தர்சி மாதிரியும், அவங்க அந்த லேடி வந்து குஷ்பு மாதிரி ஒரு மார்க் பண்ணி ஒரு வீடியோ போடுறான்.
இவங்க வந்து செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு இவங்களும் 1-to-1 ஃபைட் பண்ணுறாங்க. ட்விட்டரில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களும் 1-to-1 ஃபைட் பண்ணுறாங்க. அவன் திரும்பவும் அசிங்கமாக திட்டுறான். கடைசியில் நானே போய் மேடம் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவன் தான் அந்த ஆளுன்னு விஜய் கூட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்து அந்த ட்வீட்லேயும் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். சொந்த மனைவிக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. போய் சினிமா துறையில் இருக்க ஒருத்தர் பேசுனதுக்காக போய் நீங்கள் அப்போ அதுக்கே காய் திறக்காதவர் மதுரை மத்தி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படியே மத்தியில் வந்து குதிச்சுருவாரான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. மதுரைக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. மதுரையில் வந்துட்டு நான் ஒரு பிள்ளை மாறுன்னு சொல்லி சாதியை தூக்கி திணிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படியான ஆள் என்ன கேம்பெயின் பண்ணுறாருன்னா எனக்கு சரி நீங்கள் வந்துட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நானும் ஒரு மாதம் பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் மாதிரி ஒரு அமைச்சரை நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் கொரோனா காலகட்டத்திலேயே பிடிஆர் அவரில் ஒரு நேர்காணல் எடுக்கிறேன். எனக்கு டேட்டா எழுத முடியல, ஜூமில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், டேட்டா எழுத முடியல. அப்போ ஒரு சேனலில் வேலை பார்க்குறேன், ப்ரைவேட் யூடியூப் சேனலில். அவர் சொல்கிறார் கொரோனா காலகட்டங்களில் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, சுகர்னால எவ்வளோ, அதில் எவ்வளோன்னு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ உயிரிழப்புகள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு இவ்வளோ வருது, ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தா ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு டேட்டா கூட சொல்லியிருக்காரு. அவரு அப்படின்னு தேடி போய் பார்த்தா எனக்கு மிரண்டேன். அவரோட எஜுகேஷன் என்ன, அவர் எங்கே வேலை பார்த்தாரு, யார் என்னன்னு பார்த்தா மிரண்டுட்டேன். யாரா இவர் அப்படின்னு. அப்போ தான் தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு வந்து நிதி அமைச்சகம் கொடுக்குறாங்க 2021. வந்த உடனே அதிமுக அரசு செஞ்ச ஒட்டுமொத்த கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாரு. எனக்கு இன்னும் ஷாக்கு, என்ன பண்ணுறாரு இவருன்னு எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அடுத்தடுத்து அடிக்கிறாரு. ஈஷா யோகாவிலேருந்து யாராக இருந்தாலும் சரி, மத்திய நிதிநிலைனா பாயிண்டோட ரொம்ப தெளிவாக அடிச்சு நொறுக்கிடுவார். இவரை பார்த்தாலே பாஜகவுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். அதுவும் மத்திய பாஜகவுக்குன்னா நடுக்கத்தோட உச்சத்துக்கு போயிடுவாப்ல. அப்படி வேலை பார்த்தவர். அடுத்து இன்னொரு அமைச்சகம் மாத்துறாங்க. உடனே அடுத்து என்னடா இவரு அப்படின்னு, என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு. இவங்க இந்த சல்லி பயலுக இருக்காங்கல்ல, இவனுங்கெல்லாம் என்னன்னா அந்த நம்ம பிடிஆர் சாரோட ஐடியாலஜியோ, அவர் கொண்டு வந்த திட்டங்களையோ, அவர் பேசக்கூடிய பாயிண்ட்டுகளையோ, அவர் என்ன சொல்ல வராரோ அதுலேருந்து மாற்று கருத்தே வைக்க முடியல. தோத்து போயிடுவாங்க. 2 நிமிஷம் தான் பேசுவாப்புல. ஐயோ அண்ணா நான் அந்தாலும் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. நம்ம சில்பா குமார்லாம் 2 நிமிஷம் விட்டா போதும், தலைவா யூ ஆர் கிரேட்னு பேண்ட் அவுத்து காலில் விழுந்துருவாப்புல. அப்படியான ஆள் அவர். அப்படி ஆள்கிட்ட இவர் வந்து பாருங்க, அவரை வந்து திமுக ஒதுக்கிடுச்சு, அவர் வந்து தாவேக்காவுக்கு போக போறாருன்னு சில சல்லி பயில கிளப்பி விட்டாங்க. அது பிடிஆர் இல்லடா சிடிஆர்னு அப்புறமா தான் நம்ம சொல்லி விளக்க வச்சோம். ஏன்னா பிடிஆரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஏன் அவங்க தாத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தலை சுற்றிடும். பொடிப்பயல்களா நீங்கள் இன்னைக்கு காமராஜர்லேருந்து எல்லாரும் தூக்கி வச்சு பெருசாக கொண்டாடுறீங்களா? காமராஜர்களுக்கும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வாழ்ந்தார்னா அது பிடிஆர் அவர்களுடைய தாத்தா. நீதி கட்சியை முதலாக நிறுவனம் செய்தவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்தான். பள்ளிகளுக்கு உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட திமுக வம்சாவழியா வந்த ஒருத்தர் கேவலம் ஒரு டுபாவூர் கட்சிக்கு போவாருன்னு எவனா ஒருத்தன் கிளப்பி விட்டா அது எப்படி சிரிப்புகளாக இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த மத்தியத்தை டீல் பண்ணிருக்காரு, இவர் இங்கே போறாராம் அப்படிலாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி கிளப்புறாங்க எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னா, தாவேக்காவும் சுந்தர்சியும் 2 பேரும் ஒரே மாதிரி, அவர் ஒன்றுமே செய்யலை, அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படி டார்கெட் பண்ணி அடித்தாங்கல்ல, இவர் அதிருப்தியில் இருக்கார் அப்படி இப்படி அடிச்சாங்களே. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர் எவ்வளோ பெரிய அவங்களே புகழ்றாங்களாம். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் ஓட்டுக்கு காசே கொடுக்காம ஜெயிச்சார், நீ மூடு எங்களுக்கு தெரியும், அவர் அப்படித்தானே எங்களுக்கு தெரியும், நீ சர்டிஃபிகேட் கொடுக்காத, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க அப்படி பாலிஷ் பண்ணி தூக்குறாங்களே. வெண்ணெய் உன் மூளை கடுகளவு தானா, அவர் மூளை யானை செய்கிறா தூக்கி அப்படி நசிக்கிட்டு போயிடுவாரா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த பசங்கிட்ட. சரி, இவர் உண்மையிலே தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கன்னா நம்ம டேட்டாவோட பேசுகிற ஒரு புலியோட டேட்டாவோட நம்ம சொல்லியே ஆகணும். அதுதானே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவருக்காக பேசுகிறோம், நாமளும் டேட்டாவோட தான் பேசி ஆகணும். அவர் என்ன செஞ்சாருன்னு நான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். காலை உணவு திட்டம் மதுரைக்குட்பட்ட 28 மாநகராட்சி பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்திற்கான வழிவகைகளை தனிப்பட்ட முறையில் செய்துள்ளார். இன்று வரை அது நடைமுறையில் உள்ளது. தேர்தல் அறிக்கையில் இப்போது 8ஆம் வகுப்பு வரை அது நீடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை குழுவில் அவர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.
அடுத்ததா கல்வி நிதி. HDFC வங்கி மூலம் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லும் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு 30,000 முதல் 75,000 வரை கல்வி உதவித்தொகையினை பெற்றுக் கொடுத்துள்ளார். நவீன வகுப்பறைகள். மத்திய தொகுதியில் உள்ள 8 மாநகராட்சி பள்ளிகளில் புனரமைப்பு, 6 மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் புதிய நூல்கள். வேலைவாய்ப்பு மற்றும் IT. பினாக்கல் மற்றும் HCL. பினாக்கல்ல மட்டும் 1500 பேர், HCLல 1000 பேர் நிறுவனங்கள் மூலமா மதுரையில நேரடி வேலைவாய்ப்பு. புதிய டைட்டில் பார்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. பெண்கள் விடுதியில IT துறையில் பணிபுரியும் 1200 பெண்களுக்கு வடபழஞ்சி எல்காட் வளாகத்துல 14 ஏக்கர் பிரம்மாண்ட விடுதி வளாகம் கட்டப்பட்டிருக்கு. மருத்துவம் மற்றும் மக்கள் நலம். மகப்பூபாளையம் அன்சாரி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்துல நவீன டயாலிசிஸ் சிகிச்சை மையம். ஏழை எளிய மக்களுக்கு இலவசம், மற்றவர்களுக்கு ரூபாய் 300 மட்டும்ன்ற பேர்ல அந்த மருத்துவம் இன்னைக்கு சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. மகளிர் மேம்பாடு. வான் அமைப்பு மூலமா தையல் மற்றும் ஆரி ஒர்க் பயிற்சிகள், மருத்துவ உதவியாளர் பயிற்சி. குறிப்பா மேலவாசல், பூங்கா நகர் வாழ் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மட்டும் ஆலங்குலை பயிற்சி. ஏழை எளிய மாணவர்களுக்கு மென்பொருள் தொழில்நுட்ப பயிற்சி. படிச்சவர் தான். முழுக்க கல்வி வேலை வாய்ப்புகள்ல மட்டுமே கவனம் செலுத்தியிருக்காரு. இன்னும் முடியல, இருங்க, ஏங்க போயிடாதீங்க, இருங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு 399 வீடுகள் கொண்ட லிப்டுடன் கூடிய 9 தள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்த போது பூங்கா நகர் பகுதிக்கு அங்கன்வாடி மையமும், அமைச்சரான பிறகு சமுதாய நலக்கூடமும் கட்டி கொடுத்துள்ளார். எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது திடீர் நகர் பகுதி மக்களின் குடியிருப்பை புதுப்பித்து கொடுத்தது. அப்பகுதி முழுமைக்கும் தார்ச்சாலை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குப்பைகள் தொடர்ந்து அகற்றிட மாதந்தோறும் மாஸ் கிளீனிங் டே. மாடி வீடுகளிலிருந்து குப்பைகள் தூக்கி எறிவதை தடுக்க ஜன்னல்களுக்கு வலை. குடியிருப்பு முழுக்க வண்ணமயம். மதுரை கரிமேடு பகுதியில் சமுதாய கூடம் கட்டி கொடுத்தது. அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அங்கூரான் அறிவியல் கூடம், அறிவு கூடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. செல்லூர் டு தத்தநேரி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதலாக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆற்றோர சாலைகள். இந்த சாலையை இணைக்க ரயில்வே அனுமதி பெற வேண்டியிருந்தது. அமைச்சர் அவரின் ஆலோசனை ஏற்கனவே இருந்த பாலத்தின் இணைப்பு பாலமாக புதிய பாலத்தை கட்டி கொடுத்துள்ளார். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பழைய பாலமும் திமுக கட்டியதுதான். தத்தனூர் சலவையர் குடியிருப்பு மக்களுக்காக எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது ஒரு சலவை கூடமும், அமைச்சரான பிறகு ஒரு சலவை கூடமும் கட்டி கொடுத்துள்ளார். சேரும் சகதியுமா இருந்த அந்த பகுதி இப்ப ஃபேவர் பிளாக் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்துக்கு பிறகு அருகிலேயே ஒரு தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையம் திறந்து வச்சிருக்கிறாரு பிடிஆர். அது மட்டும் இல்லாம தீ விபத்துக்கு பிறகு நீண்ட காலம் பணி எதுவும் நடக்காமல் சேதமற்று கிடந்த வீர வசந்தராயர் மண்டபம் சீரமைப்பு பணிகள் நிறைவு. விரைவில் குடமுழுக்கும் நடக்க இருக்கு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தன்னுடைய தொகுதிக்கு மட்டும் செஞ்சிருக்காரு அப்படின்னு சுரிக்கிற முடியாது. தமிழ்நாடு முழுவதும் தனக்கான அமைச்சர் பொறுப்புல இருந்து அந்த கடமைகளையும் சேர்த்தே செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எப்படி இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு போயிடும், போர் அடிச்சிடும். அதனால இதெல்லாம் நான் பொய் சொல்லலை. நீங்க நேர்லயே போய் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் விசாரிச்சா ஆமாம் இவர் தான் கட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மதுரையில் வைகை ஆற்றை கடக்கிறது, அதாவது ஆரப்பாளையத்துலேருந்து செல்லூர் வழியாக அந்த வழியாக கிராஸ் பண்ணுறதுக்கு பல பாலங்கள் கட்டப்பட்டிருக்குல்ல, அந்த பாலங்கள் முழுமையாக கட்டுனதுல பிடிஆருக்கும் பிடிஆரோட ஃபேமிலிக்கும் பெரும் பங்கு இருக்கு. அதை இடிச்சதுல யாருக்கு பெரும் பங்கு இருக்குன்னா செல்லூர் ராஜு, அதிமுக ஆட்சிக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. அதை கட்டி கொடுத்ததுல திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இதை யாருமே மறுக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு ஊடுருவி வராங்க, என்னென்னமோ பேர்ல வராங்க, அப்படி இப்படின்னு வராங்க. அதிமுக பேர்ல ஒரு போர்வையில ஒரு நல்ல அறியப்பட்ட முகம் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள போய் விசாரிச்ச சுந்தர்சிக்கு என்னதான் மதிப்பு மரியாதை இருக்குன்னு பார்த்தா, அந்த தொகுதியில கோலோச்சுக்கிட்டு இருந்த அதிமுகவுடைய வாய்ப்பை பறிச்சு அங்க வேட்பாளரா நிக்க வேண்டியவருடைய வாய்ப்பை பறிச்சு சார் நிக்கிறாரு. இப்ப அங்க இருக்கக்கூடிய லாபில என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக ஆளுங்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருங்க, இல்லைன்னா திமுக கூட ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதம்மா, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடாதுன்னு நம்ம கட்சிக்காரன்னு சொல்ற அளவுக்கு சுந்தர்சியை இறக்கி விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்னன்னா, அவர் அடுத்த முறை சீட்டு வாங்கணும். இந்த முறை நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ தோத்துறணும், அப்பதான் நான் அடுத்த முறை வெளியாளுகளை இந்த தொகுதி கொடுக்காதீங்க, இது ஏன் கோட்டை அப்படின்னு அவர் காட்டிக்கிறதுக்காகத்தான் இப்படி சுந்தர்சியை காலி பண்றதுக்கு சொந்த கட்சிக்காரர்களே உள்ளுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பிடிஆர் மேல வச்சிருக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே உடச்சு பேசியிருக்கோம். இது யாராவது ஃபேக்கு, இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூடுதலோட ப்ரூஃபோட அதை நிரூபிக்கவும் தயாரா இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.